ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பேசுகிறேன் நல்ல தகப்பனே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க எடுத்துக்கொள்ளக்கூடிய வசனமானது சங்கீத புத்தகத்தில் இருக்கிறது. சங்கீத புத்தகம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 76 எடுத்துக்கிறோம். சங்கீத புத்தகம் 76. சங்கீத புத்தகத்தில் 76 முதல் 3 வசனத்தை நாம் தியானிப்போம். அல்லேலூயா. அங்க என்ன சொல்றது? யூதாவில் தேவன் அறியப்பட்டவர், இஸ்ரவேலிலே அவருடைய நாமம் பெரியது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. என்ன சொல்ற? திரும்ப அந்த வசனத்தை வாசி. முதல் வசனத்தை அப்படின்னா என்ன அர்த்தம்? யூதாவிலே தேவன் அறியப்பட்டவர். அதான் மிக முக்கியம். வார்த்தைக்கு தான் அவங்க முக்கியமானது. அறிந்திருக்கணும் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நம்ம என்ன செய்யணும்? அறிந்திருக்கணும். நம்ம அறிந்தது எப்படி? அவர் எப்படிப்பட்டவர் நம்ம அறிஞ்சிருக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சங்கீத புத்தகம் 48 முதல் வசனத்தையும் 3வது வசனத்தையும் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அவர் எப்படி நம்ம அறியப்பட்டிருக்கிறோம் என்பதை அங்க வெளிப்படுத்துவார். கர்த்தர் பெரியவர். நல்லா தெரியுங்க, கர்த்தர் எப்படிப்பட்டவர் அதை நல்லா நம்ம அறிஞ்சிருக்கிறோம். நல்லா சொல்லுங்களா? அவருக்கு மேல உயர்ந்த யாருமே கிடையாது. ஒரு அல்ல சொல்லுங்களா? கர்த்தர் ஏன்னா பாரங்களை சுமக்கிறவர். ஒரு அல்ல சொல்லுங்களா? கர்த்தர் ஸ்தோத்திரம். இப்ப நம்ம யாருமே யாரை ரொம்ப விரும்புவோம்னா, நமக்கு ரொம்ப உறுதுணையா யார் இருக்கிறாங்க, துணையா இருக்கிறாங்கல்ல, அவங்கள தான் நம்ம என்ன செய்வோம்? விரும்புவோம். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். துணை இல்லைன்னா என்ன ஆயிடுவாங்க? துணை செய்யல, அவங்க எதுவுமே ஒரு யூஸே இல்லைன்னா என்ன பண்ணிடுவோம்? நம்ம அவங்கள உதறி தள்ளிடுவோம். இப்ப இங்க இவருடைய பேரே என்னன்னாக்கா கர்த்தர். அல்லேலூயா. எல்லாருடைய பாரங்களையும் அவர் சுமக்கிறவர். கர்த்தர் எப்படிப்பட்டவராக தெரியும். நம்ம வாழ்க்கையிலேயே பெரியவர்னா என்ன அர்த்தம்னா, நம்ம நம்மளுடைய வாழ்க்கை, நம்முடைய ஜீவியத்திலேயே மிக மிக பெரியது எதுன்னு கேட்டீங்கன்னா, அவர் மேல வைத்திருக்கிற அன்புதான் பெரியது. அதுக்கு கீழே தான் எல்லாமே. ஒரு அல்ல சொல்லுங்களா? நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சொன்னா, அதுக்கப்புறம் என்னென்ன வாழ்க்கை வாழ்றோமோ, அது துக்கமா இருக்கட்டும், அது இன்பமா இருக்கட்டும், அல்லேலூயா, சமாதானமா இருக்கட்டும், சுகமா இருக்கட்டும், எல்லாமே எதுக்கு அப்புறம்னா அவருக்கு அப்புறம் தான். இதை நம்ம அறிஞ்சாதான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். ஏன்னா அவர் நமக்கு ஜீவனை கொடுக்கவும் அது பரிபூர்ண படம் வந்திருக்கிறார். நமக்கு உயிர் யாரு? கர்த்தர் தான். கர்த்தர் இல்லைன்னா நம்ம செத்து போனோம். அது நல்லா நீங்க தெரிஞ்சுக்க. ஒரு அல்ல சொல்லுங்களா? அது பணக்கார பணமா இருந்தாலும் சரி, அழகான பணமா இருந்தாலும் சரி, ஒரு அல்ல சொல்லுங்களா? படிச்ச பணமா இருக்கலாம், படிக்காத பணமா இருக்கலாம், வயசான பணமா இருக்கலாம், குழந்தை பணமா இருக்கலாம். நல்லா தெரிந்தா அதுக்குள்ள யார் இருந்தாதான் உயிர்? இயேசு இருந்தாதான் உயிர். அதுக்கு மேல பெரியவர் யாருமே இல்லைன்றத ஒரு மனுஷன் அறியணும். அல்லேலூயா. யூதாவிலே தேவன் அறியப்பட்டவர். அறிஞ்சவங்க தான் அவர் என்ன பண்ணுவாங்க? துதிப்பாங்க. யூதான்னா என்ன அர்த்தம்? துதி. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ண மாட்டாங்க? துதிக்க மாட்டாங்க இயேசுப்பாவை.
தங்களை ரொம்ப பெரிய ஆள் மாதிரி நினைச்சுக்குவாங்க மனசுல. அல்லையா? கர்த்தருடைய சமூகத்துல வந்துட்டா நம்மலாம் ஒண்ணுமே இல்லை, குப்பை. இல்லையா? சும்மா சரீரம் இருக்குது, எலும்பு நரம்பு சதை ரத்தம் தோல் முடி. அல்லையா? அதுக்குள்ள ஒண்ணே இல்லைன்னா முடிஞ்சு போச்சு. அதுக்குள்ள தேவன் ஜீவ ஆவிய ஊதிரபடினால் அவன் ஜீவாத்மாவா இருக்கிறான். அந்த உயிரை அப்படி நினைச்சாதான் தூக்கிடுவாரு. சொல்லுங்களா? என்னதான் கிளவரான டாக்டரா இருந்தாலும் அந்த உயிரை கொடுக்க முடியாது. சொல்லுங்களா? என்னதான் படிச்சு உலகத்துல இருக்கிற எல்லா அறிவெல்லாம் மூளையில ஏத்திக்கின்னு நீ பெரிய என்ன டாக்டர்லயும் சீஃப் டாக்டரா இருந்தா கூட சரி. அல்ல இல்லையா? டாக்டர் சோதரம் ஒண்ணுமே நல்ல முடியாது. எந்த டாக்டர் வேணா நீ கேட்டு பாருங்க, என்ன சொல்லுவாரு? எப்பயாவது உயிர் கொடுத்துங்க டாக்டர் கேட்கறாங்கன்னு வச்சு என்ன செய்வாங்க? என்னால முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு நல்ல தவா செஞ்சிருக்கிறேன், என்னால முடிஞ்ச அளவுக்கு மருந்து கொடுத்துக்கிறேன், நான் நல்லா டயக்னோஸ் பண்ணிக்கிறேன், இந்த குற்றம் தான் அதுக்கு இருக்குது, அந்த உடம்புல இந்த பாதிப்பால தான் இது பாதிக்கப்பட்டிருக்குது, எல்லாரும் தெரியுது, நான் செய்யறேன். ஆனால் அது உள்ள ஒரு சுகம் உண்டாகணும்னா நீ ஆராதிக்கிற தெய்வம், நீ வணங்குற தெய்வத்தை நம்பிக்கொண்டு தான் சொல்லி அனுப்புவாங்க எந்த டாக்டருமே. அதனாலதான் எல்லா ஹாஸ்பிட்டலும் என்ன இருக்கும்? எம்மதமும் சம்மதம்ன்ற மாதிரி எல்லா விதமான டெம்பிள் இருக்கும், சர்ச் இருக்கும், மாஸ்க் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஒரு நல்லது இல்லைங்களா? அவங்க தெய்வத்தை போய் வணங்கிட்டு இருப்பாங்க எல்லாம் முடிகிற அளவுக்கு, டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு கொண்டு வர வரைக்கும். அப்ப என்னதான் மருந்து சுகம் கொடுக்காது, டாக்டர் சுகம் கொடுக்க மாட்டாரு, கொடுக்குறவர் யாரு? அப்போ உலகத்துல நமக்கு பெரியவர் யாருன்னா அவர் தான். இதை அறியணும் முதல்ல. அதாவது கர்த்தர் பெரியவர். அதுக்கப்புறம் அவர் நமது தேவனுடைய நகரத்திலும், நல்லா கேட்டீங்க, நமது அங்க அவர்னா யாரு? இயேசு. நமது தேவனுடைய நகரத்திலும், நமது தேவனுடைய நகரம் எதுங்க? இந்த கூடி இருக்கிறீங்களே, இதான் தேவனுடைய நகரம். நம்மளாம் வசிக்கிறோம்ல, இங்க இப்ப இருக்கிறோம்ல, மனுஷன் இல்லைன்னா என்ன? அது காடு. அது இல்லையா? மனுஷன் இருந்தாக்க நகரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காட்டுல இருக்கிற மிருகெல்லாம் நகரத்துக்குள்ள வந்துட்டா என்ன பண்றோம்? உடனே காட்டிலாக்கு போன் பண்ணி குடிச்சின்னு போ, இது நகரத்துக்குள்ள இருக்கக்கூடாது. ஏன்னா நகரத்துல யார் வாசம் பண்ணணும்? மனுஷன் வாசம் பண்ணணும். இப்ப இங்க மனுஷன் எல்லாம் நம்ம கூடி இருக்கிறோம்னா நம்ம யாருன்னா தேவனுடைய நகரம். இல்லைங்களா? நமது தேவனுடைய நகரத்திலும் அடுத்தது அவரு நமது, நல்ல நமது இல்ல, முதல் எடுத்தது நமது, இப்ப நமது அவருடைய பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். அல்லேலூயா. இந்த நகரத்திலோ அவர் தங்கியிருக்கிற இந்த இருதயத்திலோ அவர் யாரா இருக்கிறாரு? துதிக்கிறதுக்கு தக்கவரா இருக்கிறார். அவரை விட்ட வேற யாரையும் துதிக்கிறதுக்கு தகுதியே இல்ல. அது நல்லா தெரிஞ்சுங்க. துதி கனம் மகிமை எல்லாம் யாருக்குதான்? நம்ம ஏசப்பா ஒருத்தருக்கு தான். ஒரே ஒரு தெய்வம் தான். சூரியனை படைச்சதும் யாருதான்? இயேசுதான். வானத்தை உண்டாக்குனதும் இயேசுதான். சந்திரனை படைச்சதும், நட்சத்திரத்தை படைச்சதும், சமுத்திரத்தை படைச்சதும், சமுத்திரத்துக்கு மச்சங்களை படைச்சதும், காட்டுல இருக்கிற ஜீவனை படைச்சதும், மரங்களுக்கு தண்ணி ஊத்தி வளர வைக்கிறவரும் எல்லாம் யாருதான்? இயேசு ஒருவர். அவருக்கு சப்ஸ்டியூட் யாருமே இல்லை. ஆணும் பெண்ணும் யாருமே கிடையாது. நல்லது இல்லைங்களா? அவருக்கு சப்ஸ்டியூட்டாவே ஆண் தெய்வமோ பெண் தெய்வமோ எதுவுமே கிடையாது. நல்லது இல்லைங்களா? அவர் ஒருவரைத்தான் துதிக்கணும், இயேசுவைத்தான் மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. யாருன்னா ஹெல்ப் பண்ணிட்டாங்கன்னா அவங்களை தூக்கி வச்சு ஆடக்கூடாது. அவங்களை கொடுக்க வச்சவரை துதிக்கணும். அல்லேலூயா. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஆர்டர் வச்சிட்டாருன்னா எச்ச கையில ஓட்டாத ஆள் கூட கொடுக்க வைப்பார். நல்லது இல்லைங்களா? ஏன்னா எச்ச கையில இருக்கிற சோறு எங்க உதறனா போய் நக்கிட்டு உதற ஆளு கூட ஒரு நல்லது இல்லைங்களா? அவங்களால உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும். உடனே நீங்க அவங்களை தூக்கிச்சு ஆடக்கூடாது. தாங்க சொல்றது நல்லா தெரிஞ்சுங்க. அவரு தான் நமக்கு எல்லாமே.
நாம் இருப்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் எல்லாம் அந்த தேவனுடைய கிருபையினால தான் இருக்கிறோம். அசைகிறோம், இருக்கிறோம், பிழைத்து இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அவர் தான் நமக்கு துதிக்கு கனத்துக்கு எல்லாத்துக்குமே ஸ்தோத்திரம். இதை யூதா அறிஞ்சிருக்கணும். துதிச்சாதான் எனக்கு உயிர். துதிகளின் மத்தியிலே இயேசு வாசம் பண்ணுகிறார். துதிக்கும் போது சஞ்சலம் தவிப்பெல்லாம் என்னை விட்டு ஓடி போகும். துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ நல்லா கேட்டு துதிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுல இன்னொன்னு சொல்றாரு பாருங்க, 3வது வசனம், அதின் அரண்மனைகளில், அதின் அரண்மனைகளினா நீங்களா யாரா இருக்கிறீங்க? அரண்மனையா இருக்கிறீங்க. சொல்லுங்க, நாங்கள் அரண்மனைகள். அரண்மனை எப்படி இருக்குங்க? அலங்கரிக்கப்பட்டு இருக்கும், சுத்திகரிக்கப்பட்டு இருக்கும். அல்லேலூயா. ஓட்ட உடைச்சல் இருக்குமா? இருக்காது. தேவனை உங்களுக்குள்ள கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்க சரீரத்துல இருக்கிற அவயம் எதுவுமே ஓட்ட உடைச்சலா இருக்காது. சொல்றீங்களா? அதை ஆண்டவர் என்ன பண்ணி வச்சிருவாரு? அலங்கரிச்சு வச்சிருவாரு. அல்லேலூயா. நம்ம சரீரத்தை என்ன அழகா அலங்கரிச்சு வச்சுக்கிற அதை பாருங்க, யோசிச்சு பாருங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அந்த ஹார்ட் ப்ராப்ளத்துக்காக நீங்க டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அவங்க கிளினிக்குள்ள கூட்டிட்டு போனாங்கன்னு வச்சுங்களேன், அந்த ஹாஸ்பிட்டல்ல அந்த வார்டை பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட் ப்ராப்ளத்துக்கு, அந்த ஹார்ட்டுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குற அந்த மெஷின்ஸு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும்ல? எப்படி இருக்கும்? ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ள போகுதுன்னா எப்படி இருக்கும் உடம்புலாம்? போதும். அல்லேலூயா. ஒண்ணுமே இல்லாம வெளியே கூட்டு வந்தா கூட அந்த மிஷினை பார்த்து கூட ஹார்ட் அட்டாக் வந்துடும். ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஒரு பார்ட்ஸ் அந்த ஹார்ட்டுக்கு அப்படியே கிட்னி, பிரெயின், ஒவ்வொரு ஆபரேஷன் தியேட்டரா போனீங்கன்னு வச்சுங்க, மயக்க வச்சு ஊந்துடுவீங்க. அவ்வளோ வேலை ஃபேக்டரி வேலை செய்யறத அத்தனை ஃபேக்டரியும் உள்ள வச்சு தோலை போட்டு மூடி நம்மளை எப்படி அழகா வச்சிருக்கிறார். அப்ப அவர் மூளை எப்படிப்பட்ட மூளை? அல்லேலூயா. இன்னும் எக்ஸ்பர்ட் டாக்டர் இருந்தா கூட ஏதோ ஒரு பார்ட்ஸ் தான் அவர் எக்ஸ்பர்ட்டா இருப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆட்சியாலேயே பெரிய ஹாஸ்பிட்டல் இங்க நம்ம ராயபுரத்தில் அது என்னது? டயபெட்டிக் சென்டர். அல்லேலூயா. எம்பி. ஆனா அது எதுக்குதான்? டயபெட்டிக் மாத்திரம் தான். ஒரு அல்லேலூயா. அது அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல். இப்படி ஒவ்வொரு பார்ட்ஸுக்கும் ஹாஸ்பிட்டல் அவ்வளோ பைசா கட்டி வச்சுக்கிறான். அதை ரெக்டிஃபை பண்றதுக்கு நம்ம ஏசப்பா நினைச்சான்னு வச்சுங்களேன், வாதை உன் கூடாரத்தை கிட்ட கூட வர. வியாதிஸ்து மேல் கரங்களை வைத்தீர்கள், அப்போது அவர்கள் சொஸ்தம் ஆவார்கள். எப்படி? விசுவாசம் உள்ள ஜெபம் அந்த பிணியாளியை ரட்சிக்கும். பிணியாளி எந்த நோயாளியா இருக்கலாம். ஆனா நீ நம்புற அந்த ஏசப்பாவால சுகம் கொடுக்க முடியும். ஏசப்பா கேக்குற, எனக்கு சுகம் கொடுக்க முடியுமா, நீ நம்புறியா அப்படின்னு கேக்குற. ஆமா ஆண்டவரே சொன்ன. என்ன சொன்னாரு ஆண்டவரே? எனக்கு சித்தம் உண்டு, சித்தமாக போன்ட்டு. அந்த ஏசப்பால கூடாத காரியம் உலகத்துல ஒன்றுமே இல்லை. ஒரு அல்லேலூயா. அந்த மாதிரி தெய்வத்தை அறியறோம் பாருங்க, அதுதான் ஞானம். நம்ம தான் யாரு? ஞானவான். சொல்லுங்க, தேவனை அறிந்திருக்கிற நாங்களே ஞானவான். ஒரு அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஞானத்தின் ஆரம்பம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஞானத்தின் ஆரம்பம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஒரு அல்லேலூயா. யாரு தீமையை வெறுக்கிறீங்களோ அவங்க நல்லா இருப்பீங்க. தீமையை மனசுல வச்சோம் நம்ம உடம்பு ஃபுல்லா வியாதி தான். ஒரு அல்லேலூயா. அல்லேலூயா. எகிப்தில் வர பண்ணிய வியாதிகளிலே ஒன்றே உனக்கு வர பண்ணேன். அந்த ஒரு வசனத்தை நீங்க தியானம் பண்ணீங்கனாலே
இன்னும் இந்த சாயங்காலம் வரைக்கும் கூட நம்ம மெசேஜ் கொடுக்க முடியும். அது புதையல் மாதிரி அப்படியே வந்துன்னே இருக்கும். ஆனா அந்த ஒரு அறிவு எனக்கு வந்துடணும். ஏசப்பா விட்டா எனக்கு யாருமே இல்லை, எனக்கு சப்போர்ட்டு அனுகூலமான துணை யார் தான்? அவர் ஒருவரே. அல்லேலூயா. அதுதான் இங்க சொல்றேன், யூதாவிலே தேவன் அறியப்பட்டவர், இஸ்ரவேலில் அவருடைய நாமம் பெரியது. அல்லேலூயா. இயேசுடைய நாமம், நாமம் என்னது? பெயர். அவருடைய நாமம் என்னதுங்க? இயேசு. இதை யார் பயன்படுத்துவா? ரொம்ப இயேசு ரொம்ப பயன்படுத்துறவங்க யாருங்க? இஸ்ரவேல். அது புதுது பாரு, இஸ்ரவேலில் அவருடைய நாமம் பெரியது. அந்த நாமத்தை நல்லா அறிந்திருக்கிற ஒருத்தர் யாரு கேட்டீங்கன்னா இஸ்ரவேல். இஸ்ரவேல்னா யாரு? ஊழியக்காரர். ஊழியக்காரன் ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி அந்த இயேசுவை பத்தி சொல்லணும்னு அவனுக்கே தெரியாது. ஒரு சொல்றீங்களா? ஓர இடத்துல எல்லாம் இயேசு இயேசு, நசரேயனாக இயேசு கிறிஸ்து, நசரேயனாக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அப்போ அவன் தான் அதை அறிந்திருக்கிறான். அந்த நாமத்துலதான் அவன் நிக்கிறான். ஊழியம் செய்கிறவர்களுக்கும் செய்யாதவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் காண்பிப்பேன். ஏன்னா அவன் முழுக்க முழுக்க என் நாமத்துல தான் அவன் நிக்கிறான். அவனுடைய பவுண்டேஷனே என் நாமம் தான். அல்லேலூயா. கற்பாறை மேல் கட்டப்பட்ட வீடு, அவருடைய நாமத்தின் மேல் கட்டப்பட்ட வீடு. எப்படிப்பட்ட வீடு? கற்பாறையில் கட்டப்பட்ட வீடு. கற்பாறையில் கட்டப்பட்ட வீடுனா நீங்க மலையில கட்டின வீடெல்லாம் ஊந்துறாதுன்னு நினைக்காதீங்க. மழை தான் சரிஞ்சு நிறைய வீடு ஊந்துருக்குது. ஒரு அல்ல சொல்றீங்களா? அல்லேலூயா. கற்பாறைனா யாருன்னா நம்ம இயேசப்பா தான் கற்பாறை. அவருடைய வார்த்தையில, அவருடைய நாமத்தில கட்டப்பட்ட வீடு ஒரு நாள் நான் செய்யாது, அசையவே அசையாது. ஒரு அல்ல சொல்றீங்களா? 2வது வசனத்தையும் 3வது வசனத்தையும் வாசி. 76. சாலேமில் அவருடைய கூடாரமும் சீயோனில் அவருடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அங்கே இருந்து வில்லின் அம்புகளையும் கேடகத்தையும் பட்டயத்தையும் யுத்தத்தையும் முறித்தார். நல்ல சொல்லுங்களா? நல்ல சொல்லுங்க. என்ன சொல்ற? தெரிந்த விளங்குது அந்த வசனம். சாலேமில் அவருடைய கூடாரமும் சீயோனில் அவருடைய வாசஸ்தலம் இருக்கிறது சொல்லிட்டு, அல்லேலூயா, அங்க புதுசா வைக்கல. இப்ப புதுசா வச்சு என்ன சொல்றாரு? அங்கே இருந்து முதல்ல அங்க ஸ்டாப் பண்ணிடணும். அந்த இடத்த சாலேமில் அவருடைய கூடாரம், சீயோனில் அவருடைய வாசஸ்தலம் இருக்கிறது. சீயோன் யாரு? நகரம் யாரு? நம்ம தான் பரிசுத்த நகரம். நமக்குள்ள ஏசப்பா இருந்தாதான் உங்க வாழ்க்கையில விடுதலை. அல்லேலூயா. அதுதான் அங்க சொல்றேன். பாருங்க, சாலேமில் கூடாரம் சீயோனில் வாசஸ்தலம் இருக்கிறது சொல்லிட்டு அங்கே இருந்து, சொல்லுங்களா? எங்கே இருந்து? அவர்களுக்குள்ள இருந்து வில்லின் அம்புகளையும் கேடகத்தையும் பட்டயத்தையும் யுத்தத்தையும் முறித்தார். சொல்லுங்களா? மற்றபடி ஒரு மனுஷனுக்கு எப்பவுமே என்ன இருக்கும்? வில்லு, அம்பு, கேடகம், யுத்தம் இருந்துகிட்டே தான் இருக்கும். எப்போ நமக்குள்ள இயேசு இருக்கிறாரோ அப்பதான் இதை முறிப்பார். அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? சமாதானம் கிடைக்கும். ஒரு அல்ல சொல்லுங்களா? வில்லர் என்னது? ஏகே படிச்சவன் துப்பாக்கி. அல்லேலூயா. அல்லேலூயா. அம்புனா நாங்க ஈட்டி இல்லையா? அது என்னது? ஏவுதல். என்னது? ஈட்டிய ஏவுனாதான் என்ன ஆகும்? போய் அடிக்கும். ஈட்டி என்ன பண்ணும்? ஆமா, இந்த கொம்பு வச்சு தாண்டுவாங்க தெரியுமா? அது என்ன சொல்லுவாங்க? என்ன கேம் அது? லாங் ஜம்ப். கொம்பு வச்சு ஜாவலின் த்ரோ இல்ல? ஜாவலின் வந்து வெயிட் தூக்க அடிக்கிறது. இன்னொன்னு யாருமே ஸ்போர்ட்ஸ் மேனே கிடையாது. கத்து சோதரம் கத்து சொல்ல மாட்டேன். சரி கொடுங்க. அது என்ன பண்றாங்க? ஏவுறாங்கல்ல? அல்ல இல்லையா?
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை தூக்கி போய் என்ன பண்ணாங்க, ஏவி அதை வச்சு அது மேல ஜம்ப் பண்ணி எழுதுறாங்க. அப்போ ஏவுதல் ஆவி உங்களுக்கு வராது கிட்ட. பில்லி சூனியம் மந்திர தந்திர ஏவுதல் ஆவி உங்ககிட்ட வரவே வராது. யாரும் ஏவி விடவே முடியாது. அது இல்லையா? ஏவுதல் ஆவி இருக்குதானா? இருக்குது. இல்லைனாக்கா அதை பத்தி பேசணும் அவசியமே கிடையாது. பிசாசு இருக்குதானா? இருக்குது. ஒரு அல்ல சொல்றீங்களா? அப்போ ஏவுதல் ஆவி உங்க மேல ஏவுதல் பண்ணி விட்டாங்கன்னா கண்டிப்பா அது வந்து வேலையை செய்யும். நம்ம தேவ தூதர்கள் செய்வாங்க, நம்ம யூஸ் பண்றது இல்ல. ஆனா பிசாசு என்ன பண்ணுது, அந்த அசுத்தாவி ஏவுதலை யூஸ் பண்ணி என்ன பண்ணுது, பில்லி சூனியம் பண்ணுது. இதான் பில்லி சூனியக்காரங்க நமக்கு உள்ள வித்தியாசம். ஒரு அல்ல சொல்றீங்களா? பில்லி சூனியக்காரன் என்ன பண்றான், அந்த ஏவுதல் வந்து அந்த அசுத்தாவியை வச்சு ஏவி அவன் வேலையை முடிக்கிறான். நம்ம என்ன பண்றோம், தேவ தூதர் நம்மளுக்கு கொடுத்துக்கிறாங்க, அவங்களை ஏவி எதுவுமே செய்யறது இல்லை. இதான் வித்தியாசம். ஒரு அல்ல இல்லைங்களா? இப்போ ஒரு இடத்துக்கு போறீங்க, அந்த இடத்துல ஒரு காரியம் நடக்கணும், ஒரு பெரிய அதிகாரி யாரையும் பார்க்கணும். நீ வீட்டுல இருந்து என்ன செய்யணும், யாரை அனுப்பணும், பணியுடைய ஆவியை முதல்ல அனுப்பணும். நீ போய் அங்க எல்லாத்தையும் போனெல்லாம் செவ்வாய் படுத்து நான் போனோன்னு வேலையை முடிச்சுட்டு வரணும். நம்ம அனுப்புறது இல்லை, அதனால வேலை ஆக மாட்டேது. ஒரு அல்ல சொல்றீங்களா? அல்ல இல்லையா? அது அவனுக்கும் நமக்குள்ள வித்தியாசம் அதுதான். நம்ம கிட்ட ஆண்டவர் பவரை கொடுத்துருக்கிற, அவனுக்கு மேல நமக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர். அவனை அடைக்க ஆள யாரால தான் முடியும்? கிறிஸ்து ஒருத்தனால தான் முடியும். பெந்தகோஸ்தே கிறிஸ்துவால தான் முடியும். அது தேவனை அறிந்த யூதாவால தான் முடியும். ஒரு அல்ல சொன்னீங்களா? சபைக்கு வர்றவங்களால எல்லாம் முடியுமானா முடியாது. யார் அவரை துதிச்சு மகிமைப்படுத்தி அவரை சந்தோஷப்படுத்துறாங்களோ அவங்களுக்கு அந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கிற, என்னிலும் பெரிய காரியத்தை நீ செய்வாய். அல்லேலூயா. சபைக்கு போறது பெருசு இல்ல, சபையில நம்ம யாரா இருக்கிறோன்றது தான் நம்ம பார்க்கணும். சபையில நான் யாரு, புல்பிட்ல இருக்கிறவங்க யாரா இருந்துட்டு போட்டோம். அல்லேலூயா. அவங்க வேலையை செய்யறாங்க, அவ்வளவுதான். அப்ப நான் என் வேலையை செஞ்சுட்டு இருக்கிறேன், அவ்வளவுதான். அல்லேலூயா. நான் ஆசீர்வாதத்தை சம்பாதிக்கிறதுக்கு நான் என் வேலையை செய்யறேன். நான் சம்பாதிச்சா நான் வேலை செஞ்சா எனக்கு சம்பளம், நீங்க வேலை செஞ்சா உங்களுக்கு சம்பளம். அப்ப சபையில இருக்கிறவங்க எல்லாம் ஆண்டவருக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சு, கிரியைகளுக்கு தக்க பலனை நான் உனக்கு தருவேன். அல்லேலூயா. அப்ப அறிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க, துதிப்பாங்க, அவரிடத்துல வல்லமையை வாங்கிப்பாங்க, அதை செயல்படுத்தி வெற்றியான வாழ்க்கை வாழ்வாங்க. அல்லேலூயா. மந்திரத்தை செய்ய தெரியாத பில்லி சூனியக்காரன் மாட்டின்னு உத வாங்கிட்டு ஜெயிலுக்கு போயிடுவோம். நல்ல மந்திரவாதின்னு தான் வச்சுங்க, அந்த யாரு கண்டுபிடிக்கிறோம் அந்த போலீஸ் அதிகாரி கூட பில்லி சூனியம் பண்ணிடுவோம். தெரியுமா உங்களுக்கு? ஒரு அல்ல சொல்லிங்களா? உதவாத பில்லி சூனியக்காரன் தான் என்ன பண்ண, ஜெயிலுக்கு போயிடுவோம். அத மாதிரி ஏசப்பா கிட்ட வர்ற எல்லாம் கிறிஸ்தவம் கிடையாது. கிறிஸ்துவை நல்லவர் என்பது ருசித்து பார்க்கிறான் பாருங்க, அவன் தான் உண்மையான கிறிஸ்தவன். தெரியுங்களா? எது நடந்தாலும் வந்து இங்க புலம்புறத காட்டிலும் முட்டி போட்டு புலம்பும். ஏசப்பா உங்களுக்கு செய்ய முடிப்பார். அல்லேலூயா. இப்ப நீங்க எங்கிட்ட சொன்னாலும் நாங்களும் புலம்பணும், உங்களுக்காக முட்டி போட்டு தான் புலம்பி ஆகும். நாங்க உங்களோட அப்படியா சரி ரெடி ஆயிடும் போங்க அமைச்சிட முடியாது. ஒரு அல்ல சொல்லிங்களா? ஜெபம் தான், அவரை நோக்கி பாரு. அல்லேலூயா. ஒத்தாசை ஒரு பருவத்தை நோக்கி நான் கண்களை ஏறெடுக்கிறேன். அப்போ நமக்குள்ள இயேசு வந்துட்டாருன்னா வில்லு அம்பு பட்டையும் யுத்தம் எதுவுமே நமக்கு வரவே வராது. பட்டைனா தெரியும், அல்லேலூயா. யுத்தம்னா போராட்டம். ஒரு அல்ல சொல்றீங்களா? இது எதுவுமே வராம இருக்கணும்னா நம்ம யாரா இருக்கணும்னு சொல்றாருன்னா 2 கொரிந்தியர் 6ல 16வது வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 6:16. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? ஒரு அல்ல சொல்லுங்களா? ஒரு அலையில சொல்லுங்க. ஆலயம்னா இன்னான்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஆலயம்னா இன்னான்னு தெரிஞ்சுக்கினாக்கா அங்க விக்கிறதுக்கு இடமே இருக்காது, ஐடலுக்கு விலையுமே இருக்காது, சிலை வழிபாடுக்கு இடமே இருக்காது. ஒரு அல்ல தெரியும். ஆலயம்னா இன்னான்னு தெரியாது, ஆலயத்துல ஒரு இடம் இல்லாம எல்லா இடத்துலயும் விக்கிறது வச்சுக்கிறான், கேட்டா ஆலயம்.
ஒரு அல்ல சொல்றீங்களா? இங்க ஆண்டவர் சொல்றார், பைபிள்ல நமக்கு என்ன சொல்லி கொடுக்குதுன்னா, ஏங்க இந்துஸ் எதை ஃபாலோ பண்றாங்க? பகவத்கீதை. முஸ்லிம்ஸ் குர்ஆன். கிறிஸ்தவன் பைபிள் என்ன கொடுத்திருக்குது? இந்த வசனம் தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரங்களுக்கும் சம்பந்தமே இல்லையா? ஒரு அல்ல சொல்றீங்களா? அல்லேலூயா. நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்களே. அப்ப ஆலயம் யாரு? நம்ம தான் ஆலயம். கோயில் மணி வச்சு பெங்களத்துல டங்கு டங்கு அடிச்சா ஆலயம் கிடையாது. ஒரு அல்ல சொல்லுவீங்களா? அல்லேலூயா. நீதான் ஆலயம். உனக்குள்ளதான் நான் தங்கி இருக்கிறேன். ஒரு நல்ல சொல்லுவீங்களா? இன்னும் தெளிவா தெரியணுமா? ஏன் உடம்பு கெடுத்துக்காதுன்னு சொல்றாரு ஆண்டவர்? உன் உடம்பை நீ கெடுத்த கூடாதுன்னு ஏன் சொல்ற? கவர்மெண்டே இல்லையா என்ன சொல்லுது? உன் உடம்பை கெடுத்துக்கு உனக்கு என்ன இல்ல அதிகாரம். ஒருத்தர் மேல இருந்து டவர்ல இருந்து தற்கொலை பண்ணிக்கணும் பிடிச்சி அரெஸ்ட் பண்றாங்க. அவன் உடம்பு அவன் தற்கொலை பண்ணிக்க போறான், அவன் உடம்பு. ஆனாலும் என்ன பண்றான்? அரெஸ்ட். அப்ப அவனுக்கு அழிக்கிறதுக்குன்னா இல்ல, அவனுக்கு அதிகாரம் இல்ல. தன்னையே தான் அழிச்சுக்கிட்டு அதிகாரம் இல்லைன்றாங்க. அதுதான் பைபிள் சொல்லுது. ஆனா இங்க என்ன சொல்லுதுனாக்கா, எதனால சொல்லுதுனாக்கா, நீ யாரா இருக்கிற அதை தெரிஞ்சுக்கோன்ற. நீங்கள் 1 கொரிந்தியர் 3:16-17 வாசி. 1 கொரிந்தியர் 3:16-17. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? அடுத்தது, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். அல்லேலூயா. ஆலயத்துக்குள்ள சாராயம் விற்பாங்களா? சொல்லுங்க. அல்லேலூயா. இடம் நல்லா இருக்குதுங்க, டைல்ஸ் எல்லாம் போட்டுக்குது, நல்லா அழகாகுது, மார்பிள் எல்லாம் போட்டுக்குது. அது ஒரு மூலையில உட்காந்து உள்ள வரவங்களுக்கு சாராயம் வித்துன்னு இருப்பாங்களா? ஏன் அது என்னது? பரிசுத்த இடம் சொல்லி வைக்கிறேன். ஒரு நல்ல சொல்லிங்களா? அப்போ உனக்குள்ள நீ பரிசுத்தமா இருந்தா தான் ஆண்டவர் தங்கியிருப்பார். இதுக்குள்ள நீ சாராயத்தை அமிச்சா என்ன ஆகும்? போத வஸ்து அமிச்சா என்ன ஆகும்? ஒரு நல்ல சொல்லுங்க. போதை உள்ள போச்சுன்னா என்ன ஆகுதுங்க? எல்லா பார்ட்ஸும் என்ன ஆகுது? எல்லாம் மாறுது, அதனுடைய வேலையை செய்யாது. மூளை மாறும், அல்லேலூயா. கால் மாறும், கை மாறும், மூளைக்கு சரியா அரிக்க போவாது. அல்லேலூயா. அப்ப நீ என்ன பண்ற? ஆலயத்தை கெடுக்கிற. உன்னை நான் கெடுப்பேன். உனக்கு என்ன வரும்? கெடுத்துதான் வரும். என்ன கோபம் முற்று. ஒரு அல்ல சொல்லுங்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறதே, நீங்களே அந்த ஆலயம். ஆலயம் எங்க இருக்குது? யாரும் கேக்குறாங்க, ஆலயம் எங்க இருக்குதுங்க? இங்க ராயபத்திரம் கேட்டா என்ன சொல்லுவீங்க? அதான் முன்னாடி நிக்கிறேன், நான் தான் ஆலயம். அல்லேலூயா. அல்லேலூயா. பெருசா கோபுரம் வச்சு, அல்லேலூயா, அது பாருங்க, சிலுவெல்லாம் வச்சுக்கிது பாருங்க, அதான் ஆலயம் அப்படின்னு சொல்லுவீங்களா? சிலுவைக்கு உனக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? சிலுவை தூக்குனவர் அவரு. அல்லேலூயா. சிலுவையில் அறையப்பட்டவர் அவரு. அவர் சிலுவை தூக்கி வச்சு ஆடி இருந்தா உன் சிலுவை நீ தூக்கு. காலையில காப்பி இல்லாமல ஓடி 5:30 மணிக்கெல்லாம் காப்பி குடிச்சுதான் வரணும்னு வராத, அது கஷ்டம்தான். காலையில 4 மணிக்கெல்லாம் எல்லாரும் வச்சு ஏந்திரி, சிலுவை தான். அன்னைக்கு ஞாயிற்று ஒரு நாள் தூங்கலான்னு பார்ப்ப முடியாது, சிலுவை சும. நான் ஆராதனைக்கு போகணும். அவன் தன் சிலுவையை சுமறானா, ஏன் சிலுவையை தூக்கி சுமத்திருக்கிறான்? அல்லேலூயா. எங்கன்னா சிலுவை இருக்குது? சொல்லுங்க, சொல்லுங்க. நமக்கு தான் சிலுவை இல்லாம ஆண்டவர் செய்யறாரு. உன் பாரத்தெல்லாம் என்கிட்ட இறக்கி வை. நீ சுமக்க வேண்டிய சிலுவை, உன் சிலுவை என்னன்னா, எனக்கு ஊழியர் செய்து உனக்கு கஷ்டமா தான் இருக்கும்.
விட்டவனே வீட்டுக்கு ஓடணும் தான் நினைப்பார். இவர் என்ன 2 பாயிண்ட்ல எவ்வளவு நேரம் நிக்கிற, இன்னும் 20 பாயிண்ட் இருக்குது, இவர் எப்போ முடிப்பார் நினைக்கிறவர். அதான் சிலுவை. ஒரு அல்ல சொல்லுங்க. எல்லாத்தையும் நான் இழந்து என் தாய், என் தகப்ப, மனைவி, கடமை, பிள்ளை எல்லாத்தையும் காட்டிலும் உன் மேல அன்பு செலுத்துறப்ப அதான் சிலுவை. இன்னைக்கு ஒரு நாள் உனக்காக நான் எதையும் செய்வேன் ஆண்டவரேன்னு சொல்லி அதான் சிலுவை. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் வந்து நீங்க உட்கார்ந்துக்கிற இடம் என்ன இடம் தெரியுமா? நீங்க போகும்போது தான் தெரியும், எல்லா அழுக்குல தான் உட்காந்துக்கிறீங்க. பயப்படாதீங்க, கிளீன் பண்ணிட்டோம். நான் அதை கிளீன் பண்ற ஆள் வரல. அது இல்லையா? வேற எதுனா வேலைன்னா போவாங்க, 1000 ரூபாய் கொடுத்தா கிளீன் பண்ணுவாங்க. ஒரு அல்ல சொல்லுங்களா? அது இல்லையா? அதுதான் சபை வேலை. உனக்கு கொடுத்த வேலை அது. இவங்க என்ன நினைக்கிறாங்க, இங்க செஞ்சா ஆண்டி அங்கிள்ங்கிறாங்க, அவங்களே கிளீன் பண்ண நம்ம நான் டெய்லி போடணுமா சனிக்கிழமை நீ வந்தா உன் ஆசீர்வாதம். ஒரு அல்ல இல்லையா? சத்தியத்தை சத்தியமா நான் பிரசவம் பண்றேன். நான் நம்பி இருக்கிறது யார? என் கர்த்தரை. அவரை என்னை ஒரு நாள் கைவிடவே அல்லேலூயா. எல்லாரும் யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். ஏன்னா நீ யார நம்பி இருக்கிற? என்ன நம்பி என்ன உனக்குள்ள வச்சிருக்கிற. நீ ஆலயமா இருக்க விரும்புற. நீ ஆலயம் நான் சொல்லல, முத்தனம் ஆலயம் சொல்லல, நீ ஆலயமா இருக்க விரும்புற. அல்லேலூயா. அதனால நான் உன் கூட இருக்கேன். நான் பரிசுத்தம் சொல்ல வரல. நல்ல சொல்றீங்களா? நீ இருக்கணும். இருந்தாதான் உனக்கு ஆசீர்வாதம், உனக்கு இருந்தாதான் விடுதலை. அப்பதான் உங்ககிட்ட சாத்தா கிட்ட நெருங்க மாட்டான். அவர் வெளியே போயிட்டாருன்னா முடிஞ்சு போச்சு. நல்லது இல்ல? நீ என்னதான் எல்லாமே நீ வச்சிருந்தாலும் ஒண்ணுமே உனக்கு சந்தோஷம் கொடுக்காது. ஏசப்பா கூட இருந்தாதான் உனக்கு சமாதானம். நான் என்னுடைய சமாதானத்தை உனக்கு வைத்து சென்றிருக்கிறேன். ஒரு அல்ல சொல்லுங்களேன். அதுதான் இங்க சொல்ற இந்த வசனத்துல. அப்ப ஆண்டவர் நமக்குள்ள என்ன செய்யணும்? இருக்கணும். பிரியமா 76 3 வாசிங்க திரும்ப. உங்களுக்குள்ள இருந்து அம்புகளையும் கேடகத்தையும் பட்டயத்தையும் அவர் முறித்தார். முறிச்சிட்டாரு, முறிக்க போறாருல்ல. நீங்க எல்லாம் விடுதலை ஆயிட்டீங்க. நீங்க விடுதலை ஆக போகிறது இல்ல. அல்லேலூயா. நல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க நல்ல சத்துணவு சாப்பிட்டுனே இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், நல்லா இருப்பீங்க. சத்துணவு விட்டா முடிஞ்சு போச்சு. ஒரு நல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப கொரோனாவுக்கு என்ன கண்டுபிடிக்கிறாங்க? ஏன் மருந்து கண்டுபிடிக்கிறாங்க? யாருக்கும் எந்த வியாதியும் வரக்கூடாதுன்ற எண்ணத்தோட தான் அவங்க செய்யறாங்க. அல்லேலூயா. அத போல இப்ப குழந்தைக்கு என்ன பண்றோம்? 3 மாசத்துல அது குழந்தைக்கு இந்த மாசத்துல அந்த மாசத்துல என்ன பண்றோம்? சொட்டு மருந்து ஊத்துறாங்க. ஏன் ஊத்துறாங்க சொல்லுங்க? அதுக்கு போலியோ வந்துடக்கூடாது. கை கால் செல் சூப்பிடும். பாத்தீங்களா? நல்லா பிறந்ததும் திடீர்னு கை கால்லாம் ஒல்லி ஆயிடும். இப்ப அதெல்லாம் இல்ல. நிறைய பேருக்கு போலியோலாம் இல்லை. ஏன்? அந்த சொட்டு மருந்துலாம் ஒழுங்கா அவங்க ஃபாலோ பண்றதுனால அது இல்ல. அல்லேலூயா. அப்போ நல்லா கேட்டுக்க, நீங்க எப்பவுமே சத்துணவு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வியாதியே வராது. சத்துணவு எங்க இருக்குது? இது விட்டா வேற சத்துணவு வேற எதுவுமே இல்லை. இரவும் பகலும் வேதத்தை குறித்து தியானம் பண்ணுகிற மனுஷன் கொடுத்து வைக்கப்பட்ட மனுஷன், மூளை உள்ள மனுஷன். அப்படிதான் சொல்கிறார். தவிர இரவும் பகலும் வேதத்தின் மேல் பிரியமா இருந்து தியானம் பண்ணுகிற கிறிஸ்தவன் பாக்கியவான் அப்படி கொடுத்துக்குதா? சொல்லுங்க. அல்லேலூயா. கிறிஸ்தவன் நீ சொல்லக்கூடாது, அவர் சொல்லணும் நீ கிறிஸ்தவன் என்னுடையவன். அல்லேலூயா. கிறிஸ்துவின் உடையவனாய் நாம் இருக்கிறோமான்னு அவர் சொல்லணும். நான் பைபிள் எடுத்து நான் கிறிஸ்தவன் சொல்றது பிரயோஜனம் இல்லை. ஒரு அல்ல சொல்றீங்களா? நீ என்னுடையவன், என் நேசகுமாரன், நேசகுமாரத்தி, இவர்களில் நான் பிரியமாயிருக்கிறேன். அவன் தான் கிறிஸ்தவன், கிறிஸ்துவ உடையவன், கிறிஸ்துவுக்கு சொந்தக்காரன். கிறிஸ்தவனா நினைச்சுக்கிறான், பேர் வச்சுக்கிறான், கிறிஸ்தவன் நினைச்சிருக்கிறான்.
நீ எந்த பேர் வேணா வச்சுக்க, அது கூப்பிடுறதுக்கு வச்ச பேர். ஒரு அல்ல சொல்றீங்களா? அல்லையா? இவ்வளவு வச்சுக்கோ, அப்படி கூப்பிட்டா அவங்களதான் கூப்பிடுறான்னு வச்சு. உனக்குள்ள யார் இருக்கணும்? ஏசப்பாவை தங்க வைக்கணும். நீ ஆலயமா இருக்கணும். நீ கிறிஸ்தவன். இது யாருக்குமே தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது. நான் கிறிஸ்தவன் மோல் அடிக்க வேண்டிய அவசியமே. உனக்குள்ள இயேசு இருக்கிறதை யாரும் தூக்கி போட முடியாது. முடியுமா? நீங்க இயேசுவை நம்பிட்டீங்கன்னா நீங்க எந்த ஆளா இருந்தாலும் சரி. அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சு இயேசு உடையவர்கள் கிறிஸ்தவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப 4வது வசனத்துக்கு வாங்க. 76. அல்லேலூயா. அவர் யார் ஆகிறாரு? மகத்துவம் உள்ளவராய். அல்லேலூயா. பிரியாணிக்கு எது மகத்துவம்? பட்டலாவும். முகத்துக்கு எது மகத்துவம்? மேக்கப். அல்லேலூயா. பாலுக்கு எது மகத்துவம்? சக்கரை. சக்கரை போடாம பால் குத்தா எப்படி இருக்கும்? அல்லேலூயா. சுண்ட காய்ச்சி அது மேல எடை போட்டாதான் நல்லா இருக்குது. அல்லேலூயா. டிவிக்கு எது மகத்துவம்? கலரு. ஒயிட் அண்ட் பிளாக் யார் வீட்டுல வச்சுக்கிறீங்க? டிவி. அல்லேலூயா. கலர் தானே. அதுல கூட அதோட கலர்ல கூட என்ன கேக்குறாங்க? அதுல பிரவுன் பச்சை அதெல்லாம் வராது, மிக்சிங். அல்லேலூயா. என்னென்னமோ இருக்குது. அப்ப அது இருந்தாதான் டிவி பார்க்கறது. பிளாக் அண்ட் ஒயிட் டிவி வச்சு படம் பார்ப்பாங்களா? பார்க்க மாட்டாங்க. அது மகத்துவம் என்ன? அது கலர். ஒரு அல்ல சொல்லிங்களா? நம்முடைய வாழ்க்கைக்கு மகத்துவம் யார் தெரியுமா? ஏசப்பா தான் சாட்சி. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சாட்சியா இருக்கிறோம்னா யாரால? அந்த கர்த்தரால, அந்த கிறிஸ்துவால தான். அல்லேலூயா. அந்த ரட்சகரால தான். யாரு? கர்த்தர், கிறிஸ்து, ரட்சகர். கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்தார். அல்லேலூயா. அப்ப உங்களுக்கு என்னவா இருக்கிறாரு? இயேசு கர்த்தரா இருக்கிறாரு, பாரத்தை சுமக்கிறவரா இருக்கிறாரு, கிறிஸ்துவா இருக்கிறார், உங்களை பலப்படுத்துகிறவரா இருக்கிறாரு, ரட்சகரா இருக்கிறார், உங்களை காப்பாற்றுகிறவரா இருக்கிறார். ஒரு அல்ல சொல்லுங்களா? இது மூணு ஒரு மனுஷனுக்கு கண்டிப்பா என்ன அது தேவை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவன் பாக்கியம். நீங்க அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா அதே நாள் கொள்ளை உள்ள பர்வதங்களிலும் நீ பிரகாசம் உள்ளவர். அல்லேலூயா. யோவான் 9:5 வாசிங்க. யோவான் 9:5. இவைகளை சொல்லி யோவான் 9:5. நான் உலகத்தில் இருக்கையில் எப்படி இருக்கிறேன்? பிரகாசமா இருக்கிறேன். நம்ம வாழ்க்கைக்கு பிரகாசம் யாருங்க? ஏசப்பா தான். ஒரு அல்ல சொல்றீங்களா? அல்லேலூயா. நீங்க என்னதான் பிரைட்டா லைட் கிட்டலாம் போட்டா கூட அல்லேலூயா நம்ம வாழ்க்கைக்கு பிரகாசம் யாருங்க? அல்லேலூயா. யாரு? கர்த்தர் தான். நம்ம நிம்மதியா சமாதானமா சந்தோஷமா இருக்கிற பாருங்க, அதுதான் பிரகாசம். ஒருத்தர் ரொம்ப கவலையாகிறாங்க, எப்படிங்கிறாங்க? மனம் உடைஞ்சு போயிருக்கிறாங்க, உடம்பு ஃபுல்லா இருந்த வியாதி. ஒரு அல்ல சொல்லுவீங்களா? ஒரு அல்ல சொல்லுங்க. நேற்று போன ஒரு இடத்துக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் ஊழியத்துக்காக போயிருக்கும் போது பார்த்தேன். எல்லாம் நல்ல வசதியானவங்க தான் இருக்கிறாங்க. ஆனா என்ன இல்லை உடம்புல, அவங்கள அந்த அந்த ட்ரை சைக்கிள் அந்த இதுல தான் தள்ளின்னு வராங்க, உட்கார வச்சு கூட்டின்னு வராங்க. அல்லையா? அவன் முகத்துல என்ன இல்லை? சந்தோஷமே இல்லை. நான் என்ன பண்றேன், நல்ல ஒரு 1000 வாட்ஸ் பல்பை வாங்கி அவங்க முன்னாடி லைட் அடிச்சு, இப்ப நல்லா இருக்கிறீங்களா பிரகாசமான்னு கேட்கிறேன் அவங்கள. அல்லையா? பிரகாசம் வருமா? அதே நான் உட்காந்து நாங்க என்ன பண்ணேன், அவங்களுக்கு வெயிட் பண்ணி அப்படியே தூங்கிட்டு இருக்கிறேன். அப்படியே என் கூட வந்தவங்க தட்டி எடுத்தாங்க, என்ன தூங்குறீங்களா? சரி அப்போ வீட்டை போய் தூங்குங்கன்னாங்க. ரொம்ப டயர்டாக இருக்கிறீங்க, வீட்டுக்கு போங்க. அப்போ நான் எப்படிங்கிறேன்? பிரகாசமா இருக்கு. பிரகாசமாக தொட்டி எனக்கு என்ன வருது? தூக்கம் வருது. அவங்களுக்கு என்ன வரல?
தூக்கம் வருது. ஆனா ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்குது? 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்குது. நல்லா புரிஞ்சுங்க. நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்துக்கு, கிறிஸ்தவனுக்கு இல்ல, உலகத்துக்கு நான் ஒளியா இருக்கிறேன். நைட்டு சூரிய வெளிச்சமே இல்லைன்னா நடு காட்டுல நீங்க போனாலும் சரி அவர் உங்களுக்கு பிரகாசமா இருக்கிறார். அல்லேலூயா. அவர் தான் நமக்கு பிரகாசம். அதுதான் என்னாகும் புத்தகத்துல 6வது அதிகாரத்துல இப்படி சொல்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுல 25, 26 வாசிங்களா. என்னாகும் 6, 25, 26. தம்முடைய முகத்தை உன்னில் பிரகாசிக்க பண்ணி இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவுள். அல்லேலூயா. திரும்ப வாசிங்க. நான் கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். யாருக்கு கர்த்தருடைய கிருபை இருக்குதோ அவங்க எப்படி இருக்கிறாங்க? பிரகாசத்துல இருக்கிறாங்க. அவருடைய முகத்தை உங்க மேல் பிரகாசம் பண்ணதுனால தான் உங்களுக்கு கிருபை கிடைக்குது. அல்லேலூயா. அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் சொல்லுது, கர்த்தர் உங்க முகத்தை உன்னை பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவர். அப்ப கிருபையும் சமாதானமும் தான் நமக்கு என்னது? பிரகாசம், ஒளி. வாழ்க்கைக்கு ஒளி என்ன வேணும்? கர்த்தர் நம்ம மேல் கிருபை வைக்கணும். நமக்கு வாழ்க்கையில அவருடைய சமாதானத்தை நமக்கு கட்டளையிட. அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் வாழ்க்கை எப்படி இருக்கும்? பிரகாசமா இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். டைம் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. ஆனா வேலைக்கு போறவங்க இருக்கிறீங்களா? வேலைக்கு போறவங்க மாத்திரம் வேணா போறத விட போங்க. ஏன்னா இது கண்டிப்பா அது வசதி சொல்லி ஆகணும். ஒரு அல்ல சொல்றீங்களா? அது சொல்லலைன்னா அந்த மெசேஜ் கொடுத்துற பிரயோஜனம் இல்லை. இந்த 2 வசனத்தை வாசி முடிச்சிரு. சங்கீதம் 76, 5, 5, 6, 7 3 வாசி. முடிச்சிரு. அல்லேலூயா. நல்லா கேட்டுங்க. நான் பாதி மெசேஜ் தான் உங்களுக்கு கொடுத்துக்கிறேன். இன்னும் பாதி மெசேஜ் இருக்குது. அதோட முடிக்கிறேன். அல்லேலூயா. ஏன்னா அது அவ்வளோ அருமையான வசனம் அவரை பத்தி தியானிக்கிறது. இப்ப நான் வாசிச்சது எத்தனை வரைக்கும் வச்சுக்க? 5வது வசனம், 4வது வசனம் தான் இருந்திருக்கிறேன் இல்லையா? அல்லேலூயா. அது விட்டா இன்னொரு இதே மாதிரி இன்னொரு 1.5 hour கூட 1 hour கூட எடுக்கும். அவ்வளோ அருமையா அதை தியானிக்கலாம். இதை உங்களுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துவார். இது மீதி உள்ள வசனத்தை வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். தொடர்ந்து கொடுக்கணும். தேவனுக்கு சித்தமானா நான் கொடுக்குறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஜெபம் பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு திருவிருந்துவார். அன்பான தேவனே, அருமையான இரட்சகரே, உமக்கு கொடான கோடி நன்றி ராஜா. நீ பெரியவர் என்பதையும், அல்லேலூயா, நீ பரிசுத்த பர்வத்தில் துதிக்கப்படத்தக்கவர் என்பதையும், அல்லேலூயா, நீ உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறியப்பட்டவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. உம்மை அறிந்து உம்மை துதிக்கிறவர்களாய் ஜீவனுள்ள ஆலயமாய் நாங்கள் இருக்கிறோம். நீ விரும்புகிறது அதுதானே. நீர் எங்களுக்குள்ள இருந்தால்தான் எங்க வாழ்க்கை மகத்துவமா இருக்கும், சாட்சியா இருக்கும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ராஜா. உங்கள் முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் கிருபையும் சமாதானத்தையும் கட்டளையிடு. ஆவியான உத்தாசுடன் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கற்றுக் கொண்டவர்களை நிலைத்தீர்கள் என்பதை அதை அவர் நிலைத்து இருப்பை திருவிழைக்காக அங்கே பாஷை
உங்களுக்கு ஆலோசனை தந்து எனக்கு ஆலோசனை தந்த